गाइस எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுவே நம்ம என்ன பார்க்க போறோம் गाइस. டாடா. இருங்க. ரீடேக். இதுவே நம்ம என்ன பார்க்க போறோம்னா गाइस. டாடா. குர்குரே வச்சு பஜ்ஜி செய்ய போறோம். அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க. பர்க்க வச்சியும் நம்ம வந்து பஜ்ஜி செய்ய போறோம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பஜ்ஜியும் நம்ம செய்ய போறோம். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தை வச்சு நம்ம வந்து பஜ்ஜி செய்ய போறோம் गाइस. சோ வாங்க, இன்னைக்கு vlog வெறித்தனமா இருக்க போதே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெடிக்கு கிடி ஏதோ ஆகுமான்னு தெரியல, நல்லா வருமானு தெரியல. ஏதாவது சும்மா ட்ரை பண்ணி பாப்பா. வாங்க, என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யலாம். இந்த நாலுத்துல ஏதாவது தொடுங்களேன். இந்த ரெண்டா இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் செஞ்சிடலாம் गाइस. ஏன்னா வந்து இதை சாப்பிட முடியும், அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் சாப்பிட்றது போட்டு எடுத்துட்டு வச்சுக்கோங்க. மிச்சத்தெல்லாம் போட்டு நம்ம விளையாடிக்கலாம். அடுப்பான் பற்ற வைக்கலாமா? டங் 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 டங். நல்லா அப்படியே ஒரு மாதிரி கெத்து பாருங்க. கண்ணு முன்னே அடுப்பை பற்ற வைப்பேன். என்ன அது गाइस, என்ன சூடாயிட்டு இருக்குது. பஜ்ஜி மாவுக்கு வந்து பஜ்ஜி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல எனக்கு புரியல. பஜ்ஜிக்கு பஜ்ஜி மாவை கட் பண்ணி நம்ம போடலாம் फ्रेंड्स. வாங்க, அதுக்கு ஒரு கடாய் இருக்குது நம்ம கையில. பாத்திரம் கடாயினாலும் ஒண்ணும் இல்லம்மா. வாங்க அப்படியே கொட்டுவோம். கை ஃபர்ஸ்ட் சுத்தபத்தமா நம்ம வச்சுக்கலாம். வாங்க, இவருங்களா இது பாக்கிறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குதுல்ல. गाइस, எனக்கு வந்து காலேஜ் இன்னும் கூடிய சீக்கிரம் முடிய போகுது गाइस. இன்னும் ஒரு மாசத்துல எங்களுக்கு காலேஜ் முடிய போகுது. நேத்து தான் வேற லாஸ்ட் டேன்னு எல்லாரும் போட்டோலாம் எடுத்துக்கணும் சார் கிட்டலாம். எங்கெல்லாம் பெருமையா பேசுனாங்க சார்லாம். இவரு கொய எனக்குது. இன்னும் தண்ணி வேணும் गाइस. ஃபர்ஸ்ட் வாட்டி நானே சமையல் செய்யறேன். அப்பா யாரும் இல்ல, அம்மா மட்டும் பின்னாடி உட்காந்துக்குது गाइस. இங்க பாருங்க, பஜ்ஜி மாவோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கணும். பார்த்துக்கோங்க. செஃப் சொல்கிறேன், செஃப் பிரகாஷ், செஃப் லவ்லி பிரகாஷ் நான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்டுடலாமா? கொஞ்சமாக எடுத்து போடலாமா இல்லை எப்படி? 4 உள்ள போட்டு டிப் பண்ணி போடு. டிப் பண்ணியா கலக்கியா गाइस? காலிஃப்ளவரு எடுத்து போட்டுக்கலாம். போட்டா இப்படி டிப் பண்ணிக்கோ. ஏமா போகிறது பயமாகுதுமா? ஒன்றும் ஆகாதுல. எனக்காக கோடி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுகிறாங்க. என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில. இப்ப நீ வந்துடுறியா? இந்த போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பயம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்க, வெறித்தனமா இருக்க போகுது. அமைதியா தான் பண்ணணும். இப்ப நான் தெரியாம கையை உள்ள வச்சா என்ன ஆகும்? வெயிட் பண்ணுங்க. இந்த இது நார்மல் பஜ்ஜி தான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பர்க்கு பஜ்ஜி இருக்குது, குர்குரே பஜ்ஜி இருக்குது, வாழைப்பழ பஜ்ஜி. அதுதான் எப்படி இருக்கும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கலர வேணாம், பாப்பாட்டு போட்டுக்கிறேன். மலைக்கு பஜ்ஜி சாப்பிடுவாங்க. சரி, அடிக்கிற வெயிலுக்கு நேரத்துக்கு பஜ்ஜி சாப்பிட்டுருவோம் நம்ம. கைகள் கிட்ட பார்த்து கை விசிறக்கூடாது. இதுல தோட பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அம்மா என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது இல்லை. ரொம்ப நன்றிம்மா. இந்த மாதிரி தாய் கிடைக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். இதையுமா சொட்ட நானே இது தாஜ்மஹால். அதெல்லாம் பயப்படவே கூடாதுமா. பேன் குடிச்சுக்கோ. பேனா? அதை குடிச்சுக்க. நம்ம பேன் இந்தியா ஸ்டார் கிடையாது இருக்குல்ல, அதை குடிச்சுக்கோ गाइस. உலகத்துல வெயில் செம்மையா அதிகமாயிடுச்சு. நீ மதியானம் எக்ஸாம் எழுத கிளம்புறேன், மாடல் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க गाइस. என்ன गाइस இதெல்லாம்? 3 மணி நேரம் எக்ஸாம்லாம் எதுக்கு गाइस வைக்கிறாங்க? எல்லாரும் எக்ஸாம் எழுதுவானு பார்த்தா தூங்கவே மாட்டானுங்க போல. நைட் எல்லாம் வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்து தூங்கி கிடக்குறானுங்க. நம்ம அப்படியா? வீட்லயும் தூங்க வேண்டியது, கிளாஸ் ரூம்ல போய் தூங்க வேண்டியதுதான். வெறுப்பாகுது. அப்படி நாங்களும் அப்படியே சரி ஓகே ஏதாவது பேஜையாவது ஃபில் பண்ணி வைப்போன்னு ஃபுல்லா பேஜ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சு எவ்வளவு 5 பக்கம் வாங்கி எழுதுனேன் गाइस. எழுதி அதுக்கப்புறம் 5 பக்கம்னா ஒரு ஷீட்ல வந்து 4 பக்கம் இருக்கும். அது மாதிரி மொத்தமா a + b = 2ab போட்டா ஒரு 20 பக்கம் எழுதிப்பேன் गाइस. நானு 20 பக்கம் எழுதிப்பேன். அதுக்கே வந்து சரி 3 மணி நேரம் ஆயிருக்கும், சரி முடிச்சிடலாம் பார்த்தா ஆகவே இல்லை. கரெக்டாக 2 மணி நேரம், கடைசி 5 மணி தான் ஆகுது. 3:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் எங்களுக்கு எக்ஸாமு. பார்த்தா 5 மணி தான் ஆகுதுன்ட்டாங்க.
அட போகடே எழுதினேலாம் வெறுப்பாகுதுன்னு மூடி வச்சுட்டு பசங்க தூங்கினேன் கைஸ். என்னமோ நாத்தடிக்குது இதுல கைஸ். நான் உண்மையை ஒத்துக்கிறேன், இந்த பஜ்ஜி நல்லா வராது. தீர வாசனைலாம் வருது கைஸ். இங்க பாருங்க நல்லா அருமையான பஜ்ஜி வேர்த்து ஊத்தி உங்களுக்கு vlog தரணுன்றதுக்காக பாருங்க. காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸோட வந்து நின்று அப்படியே vlog எடுத்துனுக்கிறேன். அடுத்து என்னமா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி எப்படி செம்மையா எனக்கும் நான் செஃப் ஆயிட்டா பேசாம யூடியூபரை விட்டுட்டு கைஸ். நான் இதுக்கப்புறம் நான் வந்து செஃப் ஆக போறேன். யூடியூப் சேனல் நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோ நீ அப்பாவும். கைஸ் இங்க பாருங்க அப்படியே நல்லா முத்து முத்தா இருக்குது. இங்க பாருங்க நல்லா ஜாக்லினா இருக்குது. இங்க பாருங்க நல்லா சௌந்தர்யாவா இருக்குது. நல்லா இருக்குது. ஆனா இங்க பாருங்க லைட்டா தீஞ்சு போய் கிடக்குது. நல்லா இருக்கும், பாத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. கைஸ் வாங்க கைஸ் பஜ்ஜி டேஸ்ட் பண்ணி பாப்போம். இங்க பாருங்க அனல் பறக்குது அப்படியே. வாவ் எப்படி செம்மையா அனல் பறக்குதா. ஆனா என்ன ஒரு டேஸ்ட்டுமே தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் இருக்குமா? என்னமோ மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனா வந்து பொருள் காட்சி எக்ஸிபிஷன்ல வந்து காலிஃபிளவர் பஜ்ஜி ஒன்று போடுவாங்க பக்கோடா. அது காலிஃபிளவர் பக்கோடா, அதுதான் நல்லா இருக்கும். இது எனக்கு பிடிக்காது. இது அவ்வளோ நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு எனக்கு. ஆனால் அதுதான் பிடிக்கும். கைஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். சொட்ட சொட்ட நனை இது தாஜ்மஹால். மலை வருது கொடை கொண்டு வா. எனக்கு நல்லா கேமரா பின்னாடி உட்காந்து தின்னு நல்லா உருண்டை நல்லா முக்குது கைஸ். அம்மா எனக்கு செம்ம ஐடியா இருக்குது. என்னதுன்னா பஜ்ஜி டேஸ்டா வரதுக்கு கடையில டீ கடையில எப்படி தெரியுமா பஜ்ஜி போடுவாங்க, அந்த மாதிரி போடுவோமா. நல்லா ஆப்பிள் நோண்டி சொரிஞ்சி போட்டார செம்ம டேஸ்டா வரும். உங்க அப்பா மாதிரியா கலாய்கிற? இப்ப பயம் விட்டுச்சா? நாங்களாம் வேற லெவல்மா. நாங்களாம் அந்த காலத்திலே அப்படி, இந்த காலத்துல வந்து இப்படியான்னு இப்படியான்னு கேட்டா நான் எப்படின்னு அமைதியாவே இருக்கணும். போதுமா? இடம் பத்திச்சு அதுல இல்ல மொத்தத்தையும் போட்டுட்டா? இருக்கஞ்சேரி கூடி மாமோய். கைஸ் வீடியோன்ற சாக்குல என்ன வேலை வாங்குது கைஸ். அம்மா எல்லாம் என்னன்னு சொல்லுங்க கைஸ். அன்னைக்கு என்னன்னா ஃப்ரிட்ஜ் இது பண்ண வச்சது, இனி என்னன்னா பஜ்ஜி போட வைக்குது. அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண வைக்கணும்னு தெரியல கைஸ். சாம்பார் ஆப் எனக்கு என்னது மா ஏதோ ஞாபகத்துல இதுல போய் கை வைக்க போயிட்டோமா. சரி இதுல போடுறதுக்கு என்ன ஆகாது, கை பஜ்ஜி ஆகும் கைஸ். அப்படியே கேமரா முன்னாடி எகிரி ஒழுங்காட்டின்னு சாப்பிடுது கைஸ். அம்மா ஃபிங்கர் பஜ்ஜி வேணுமா கைஸ்? மாமா பஜ்ஜி இங்க பாருமா ஒரே இதுவா வந்துருச்சு. சமையல் செய்யும்போது எல்லாம் பார்த்து சமையல் செய்யுங்க. பார்த்துதான் செய்வாங்க. மா இப்ப நீ இங்க இருந்து கிளம்புறியா இல்ல அடி வாங்குவா என்கிட்ட இருந்து? மா நம்ம எப்பமா ஆபீஸ் எல்லாம் திறக்க போறோம்? பூட்டிட்டு தர ஆபீஸ் தான் கைஸ். கூட சீக்கிரம் நாங்க ஆபீஸ் திறக்க போறோம். 4 கேமராமேன் அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம், 2 எடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம். நம்ம வளர போறோம். இந்த கதவை பூட்டிடுறா, அப்புறம் வெளியில இருந்து சாவிட்டு வந்து. சரி மூடு. என்னை டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த உலகத்துல என்னைக்குமே தனித்திருங்கள், விழித்திருங்கள், ஞாபகத்தோட இருங்கள். ஓகேவா? என்ன பண்றது தெரியுதா? யார் பேச்சும் நீங்க வந்து கேட்காதீங்க. பஜ்ஜி சுட்டுங்க. அது வந்து தாழ்த்துது உங்களை. சரியா? நான் பஜ்ஜி கடை போட்டு பெரிய ஆளாகி, டீ கடை போட்டு அதுல பெரிய ஆளாகி கேம்ப் சுட்டிக்கு டஃப் கொடுக்க போறேன். பன்னு கடை போட்டு ஷெரீஃபுக்கு அவருக்கு டஃப் கொடுக்க போறேன். நீயே சாப்பிட்றாதம்மா. நீ தான் சாப்பிடலையா? நானா தான் சாப்பிடுறேன். என்ன நீ சமைச்சத ஒருத்தராவது சாப்பிடணும்ல. ஓடுது பாருங்க, ஓடிச்சு பாருங்க. எருமாடு எவ்வளவு பஜ்ஜி இருந்தது, தின்னு காலி பண்ணிச்சு கைஸ். சரி இங்க வா, இது வந்து கரெக்டா வை. வருது பாருங்க, தின்னே வருது பாருங்க. நான் ஒரு ஆளாவது உன் ஃபேன் இருக்கணும்ல. என் ஃபேன் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க கைஸ். என்னோட ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. பார்த்தா ஒருத்தர் கூட போட மாட்டாங்களா? பஜ்ஜி சாப்பிடுற ஃபேன். இதனால என்ன சொல்ற மக்கள்? நாக்கு ஊறுதா உனக்கு? பஜ்ஜி போட்டு டயட்லாம் இருக்காதீங்க. நல்லா பஜ்ஜி எண்ணெய் பொருள்லாம் எடுத்து சாப்பிடுங்க. வாழ்க்கையில முன்னேறலாம். சரியா? டயட் இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு அந்த காலத்துல ஔவையார் சொல்லல. சரியா? ஔவையார் சொல் பேச்சுதான் நம்ம கேட்கணும். அம்மா என்னமோ வளர்றேன்ல, நைட் ஆனாலே அந்த மாதிரி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருவேன். குண்டா இருந்தா என்ன தப்பு? இவனுங்க அப்படியே ஜிம்மு போய் அப்படியே உடம்பு இது பண்ணி அப்படியே வச்சுக்கிற மாதிரி
நம்மள கலாய்க்கிறானுங்க. இந்த பிறகு குண்டாகிறேன் இது என்ன குண்டு? குண்டா இருந்தா இப்ப என்ன இப்போ? உனக்கு பிடிச்ச நீ பண்ற, எனக்கு பிடிச்ச நான் பண்றேன், அவ்வளவுதான். நாங்க பஜ்ஜி என்ன பொருள் தான், சாப்பிடலாம் வாங்க. என்ன பண்ணாம இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் யாரையுமே வந்து குண்டு இதெல்லாம் சொல்லாதீங்க. அதனால நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒல்லியாவும் நினைச்சீங்கன்னா ஒல்லி ஆயிடலாம். ஆனா குண்டாவும் நினைச்சா குண்டாக முடியுமா? அதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்புலாம் போட்டு குண்டாகி எவ்வளவு பொருட்கள் சாப்பிட்டு இதுவாகிறோம். பெருமையா சொல்லுங்க. சாப்பிடாம இருந்தாலே குண்டாயிடுவாங்க. பெருமையா சொல்லிக்கோங்க கைஸ். நான் குண்டாதானே இருப்பேன், நான் படிக்கடா அப்படிலாம் இருக்காதீங்க கைஸ். எல்லாரும் உடம்பு டயட்டு கைஸ். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து எது போடலாம் சொல்லுங்க கைஸ்? குறுக்கரே போடலாம். குறுக்கரே பஜ்ஜி கைஸ். இருக்கஞ்சேரி குடி கைஸ். குறுக்கரே பஜ்ஜி செமையா இருக்கும். சின்ன வயசுல எல்லாம் வந்து ஒரு நியூஸ் பரவச்சு தெரியுமா? இது வந்து குறுக்கரே வந்து மெழுகு, அது நெருப்புல பத்து வச்சா பத்தும் அப்படின்ட்டுலாம். அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை தான், ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. இது சும்மா ஒரு வீடியோக்காக நம்ம பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல். ஓகே வாங்க குறுக்குறே அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுவோமா? குறுக்குறே இங்கே வேற மொத்தமாக இருபது மாதிரி எப்படி ஆயிடுச்சு, பிசுக்குன்னு ஆயிடுச்சுல கைஸ். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக குறுக்குறே பஜ்ஜி கைஸ். நல்லா பட்டக்கு பிட்டக்கு சட்டக்கு புட்டக்குன்னு கருக்கிடுச்சு கைஸ் எல்லாமே. பிளேட் சின்ன பிளேட் எடுத்துக்கோ, நல்லா இருக்கும். அப்படியே சாப்பிட்டு பத்தியா இததான் சொல்லிட்டு இருக்கேன் நான். இதுதான் சொல்றேன், குறைச்சிக்கோ. ரொம்ப டேஞ்சரானது கைஸ். இனிமே தாய் பேச்ச கேளுங்க கைஸ். நல்லா கருப்பாய் நிறுத்தது என் கருப்பாயின்ற மாதிரி இருக்குது கைஸ். இது என்னாச்சு சொல்லு இப்போ? பிளேட்டை உதறனால அதுல இருந்து தண்ணி அதுல பட்டுச்சு கைஸ். குறுக்குறே பஜ்ஜி கருகி போன பஜ்ஜி லைட்டா அது பயங்கரமா கருகிச்சு கைஸ். சரி இது கடவுளே எல்லாரும் காப்பாத்துங்க. கடவுளே 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 கடவுளே. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது, நல்லா இருக்கும். ஆனா இது ஏதோ தீபாவளி அன்னைக்கு பலகாரம்லாம் சுடுவோம்ல, அதுல ஏதோ ஒரு டேஸ்ட் வருது கைஸ். இதுல நல்லா தான் இருக்குது கைஸ். இது நல்லா தான் இது. ஏன்னா தீஞ்சு போனதுனால லைட்டா தீஞ்சு போட இது வருது. அது சூப்பரா இருக்குது கைஸ். அடுத்து பருக்கு என்ன பண்ற? என்னெல்லாம் பண்ணுது கைஸ். நெக்ஸ்ட் வந்து பருக்கு பஜ்ஜி கைஸ். அப்படியே பருக்கு அப்படியே முக்கி நல்லா ஃபுல்லா நல்லா தடவிப்போம். உங்களுக்கு வந்து காஞ்சனா பாத்திரம் நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற சீன் ஞாபகம் வருதா? இது பார்த்தா பருக்குல ஒட்ட மாட்டேங்குது கைஸ். பருக்குல ஒட்ட மாட்டேங்குது கைஸ். திருப்பி வந்துருது கைஸ். அப்படியே போட்டுட்டா அது மேல ஊத்தி விட்டுரு. மாவு அது மேல ஊத்து. வா ஐயோ கருகு விட்டுறக்கூடாது கைஸ். வாசனை சூப்பரா வருது. ஓவரா பண்ணக்கூடாது. அது என்னவோ ஸ்வீட் உருகி ஸ்மெல் சூப்பரா. அம்மா என்னம்மா இது என்னமோ காவா தண்ணி மாதிரி இருக்குதுமா. என்ன ஆயிட்டு இருக்குமா? நிஜமாவே ஸ்மெல் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னொரு பிளேட்டுங்க, இன்னொரு பிளேட்டா பரிசுத்த ஆவியே கைஸ். செம்மையாகுது கைஸ். ஆனா எண்ணெயை மட்டும் நாங்க நல்லா வந்து கருக்கி ஒரு மாதிரி பண்ணிட்டோம். இங்க பாருங்க செம்மையா இருக்குது கைஸ் பாக்குறதுக்கு. கைஸ் பருக்கு பஜ்ஜி, பருக்கு சாக்லேட்டு அப்படியே இங்க பாருங்களேன். இந்த இடமே அப்படியே ஸ்மோக் எஃபெக்ட் ஆயிடுச்சு பாருங்களேன். சாப்பிடுவோமா? நம்மளோட கடவுளை வேண்டிப்போம். கர்த்தரே இஞ்சி போச்சா? நல்லாமா தான் இருக்குது. வேஃபர்ஸ் மாதிரி இருக்குது கொஞ்சம். வேஃபர்ஸ் தானே அது. நல்லாதான் இருக்குது. ஆனா அந்த டேஸ்ட் என்ன வருதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னமோ உங்களுக்கு பொழுது போலன்னு வைங்களேன். பருக்கு போய் 5 ரூபாய் கொடுத்து வாங்கி பஜ்ஜி மாவு கொஞ்சம் வாங்கி போட்டு சாப்பிட்டு பாருங்க. இந்த டேஸ்ட்லேயே தெரியல. இதுதான் கைஸ் பருக்கு பஜ்ஜி சாப்பிடுது அம்மா.
நடிக்காத. நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்குது உனக்கு? நல்லா இருக்கு. என்ன அதுல டேஸ்ட் வந்து சொல்லு பார்க்கலாம். மாதிரி இருக்கு பாரு, மினியன் மாதிரி. நீயே ஒரு உலக உருண்ட மாதிரி இருக்கிறமா இங்க இருந்து பாக்க. நல்லா இருக்கா? இன்னும் 2 வேணுமா? குடுக்குறாங்க உனக்கு வேற. கைஸ் நல்லா இருக்குது போல. ஆனா எனக்கு ஒரு டேஸ்டும் தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்குடா. வேணுமா? கைஸ் ஏதோ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா தீர்த்துக்கு முன்னாடி எடுத்துருங்க. கேமரா ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா நாங்க இன்னொரு வாட்டி போட்டு சாப்பிடும்போது தீர்த்து. பர்க்கு சூப்பரா இருக்கு. பர்க்குக்கு ப்ரொமோஷன் பண்றேன். மஞ்சு வாங்கிக்கோங்க. கைஸ் நெக்ஸ்ட் நாங்க ஆவலுடன் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த வாழைப்பழ பஜ்ஜி தான் கைஸ் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. வாழைப்பழத்துல பஜ்ஜி செம்மையா இருக்கு போகுது பாருங்களேன். வீடியோ தயவுல நாங்க டிஃப்ரெண்டா பஜ்ஜி சாப்பிடுறோம். எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கிற நீ. நான் சொன்னல இந்த மாதிரி தாய் கிடைக்கிறது புண்ணியம் பண்ணிருக்க. நீ இந்த புள்ள மாதிரி கிடைக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கிற. நல்லா இருக்கு. நின்னுட்டே அழகா எல்லாத்தையும் சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி தனியா செய்யறேன். அதனால வந்து இந்த மாதிரி தீய விட்டுறேன். நான் எல்லாத்தையும் தீய விடுறேன்னு நினைக்காதீங்க. டீ போட்ட ஞாபகம் இருக்கா? டீ விலாக்னு ஒண்ணு. இதே மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்டா இது மாதிரி செய்யறோம்ல. டீலயே நம்ம வந்து டிஃப்ரெண்டான டீலாம் நம்ம செஞ்சோம். அது வந்து லைவ்ல செஞ்சோம். அது நீங்க செக் பண்ணி பாக்கிறதுனா பாருங்க இருக்கும். வாழைப்பழம். கைஸ் நெக்ஸ்ட் பனானா பஜ்ஜி. கைஸ் பனானா பஜ்ஜி. எங்களுக்கு பயனா என்னன்னே தெரியாது. கைஸ் இந்த மாதிரி நான் இந்த தீய விடாம எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். எனக்கு ஆத்திரம் வந்துடுச்சு. ஆத்திரம் வந்தா மூத்திரம் போனோம் சொல்லுவாங்க. ஆனா நான் மூத்திரம் போகாம அடக்கி நான் பண்ண போறேன். பனானா பஜ்ஜி வந்து கேரளால ஃபேமஸ்ல. கைஸ் இது எனக்கு தெரிஞ்சு சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கவே செம்மையா இருக்குது. நாஸ்திராங்கமா இருக்குது. அந்த பொரியிற சவுண்டே சூப்பரா இருக்குதுல்ல. கைஸ் நன்றாக வதக்கி கொள்ளுவோம். என்னது? வறுத்துக்கொள்ளும். நன்றாக கலரி கொள்ளவும். என்னமோ ஒண்ணு பண்ணுங்க. ஓகே கோல்டன் கலர் ஆயிடுச்சு. கோல்டன் ஸ்பாரோ. அப்படியே தூக்கி அச்சிருவேன். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? என்ன பாத்துங்கிறாரு அவரு? அவர் எதையோ பார்த்தோம். நான் உன்னோட பஜ்ஜியை பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர்டா டே, சூப்பர்டா. கைஸ் பனானா பஜ்ஜி எப்படி சொன்ன மாதிரியே கருக விடாம எடுத்திருக்கேனா? வேற லெவல்ல சொல்லி அடிப்பான்டா இந்த லவ்லி பிரகாஷ். கைஸ் வேற லெவல்ல இருக்குது பனானா பஜ்ஜி. கைஸ் வாழைப்பழ பஜ்ஜி ஆக டேஸ்ட் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பாப்போம். கொய இருக்குது கைஸ் அமுக்கும் போது. அடிப்பொழியாகும் செம்மையாகுது. இது பாருங்க எப்படியே கொயா கயா இருக்குதா. ஐயோ மூணார் போகும்போது இது ஒன்று சாப்பிட்டோம் கைஸ். இதே மாதிரி ஒன்று அதே டேஸ்ட் வந்து கைஸ். சூப்பராகுது, செம்மையாகுது, வேற லெவல் இருக்குது. இந்த மொத்தத்தையும் நான் சாப்பிடலாம் மாதிரி இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. போட்ட எல்லா பஜ்ஜிலையுமே இந்த வாழைப்பழம் பஜ்ஜி செம்மையாகுது கைஸ். ஒண்ணுங்க எதுமா பிடிச்சது பருக்கு பஜ்ஜி சூப்பரா இருக்கு கைஸ். அம்மாக்கு வந்து பருக்கு பஜ்ஜி செம்மையா இருந்தது. குறுக்குறை பஜ்ஜி வந்து லைட்டா கொஞ்சம் ஊத்திக்கிச்சு. அது வந்து சாப்பிடலாமோ தெரியல ஹீட் பண்ணி. அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பஜ்ஜி அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பருக்கு பஜ்ஜி அதுவும் சூப்பரா இருந்தது. இந்த கடைசி பஜ்ஜி வேற அளவு சூப்பரா இருந்தது. பயங்கரமா இருந்தது கைஸ். நீங்க கண்டிப்பா வீட்டை சும்மா இருக்கிறீங்க, போர் அடிக்குது, ஏதாவது சும்மா போய் கலந்து பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது போயிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஏய் கைஸ் இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதோட அந்த கொயனுக்குதா அது அமுக்கி சாப்பிட்றதே நல்லா செமையாகுது கைஸ். மா எனக்கு அது 2 பீஸ் குத்துருமா அழிச்சலமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சு கைஸ். அதுவே எருமாடா எனக்கு